வணக்க மக்களே. ஒரு லேகான ஒரு 14 வாரம்னு சொல்லலாம். என்னடா 11 17 அப்படின்னா நடுவில் என்னாச்சு அப்படின்னா நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுன்ற மாதிரி ஒரு 3 பேர் ஆரம்பித்தோம். அதில் ஒருத்தர் போயிட்டார். அது என்னங்கிறத வந்து கடைசியாக பார்ப்போம். ஆனால் நம்ம வந்து பக்காவாக போயிட்டுருக்கோம். நம்ம சூப்பராக ஒரு சில பிளான்லாம் பண்ணியிருப்போம்ல, அது வந்து ஒரு சில கஸ்டமர்ஸ்லாம் வந்து சிங்க் ஆனாங்க, ஒரு சில கஸ்டமர் சிங்க் ஆகலை. சிங்க் ஆகிற கஸ்டமரை மட்டும் வச்சுக்கலாம், சிங்க் ஆகிற கஸ்டமரை வந்து இக்னோர் பண்ணிட்டு நம்ம புது கஸ்டமர் எடுக்கலாங்கிற ஒரு கிளாரிட்டிக்குள்ளே வந்துட்டோம். சேம் அதனால தான் வந்து நாங்கள் ஃபுல்லாக கஸ்டமர் எடுக்கிறதே ஒரு முரண்பாடாக இருந்ததுனால வந்து சில இந்த மாதிரி ஆஃபீஸ் வீடியோவில் வந்து நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. பக்காவாக நம்ம ஃபீல்டு ஒரு பக்காவாக இறங்கி பண்ணியிருக்கோம், சூப்பராக போயிட்டுருக்கு. அப்புறம் வந்து சேனலுக்குமே வந்து நல்ல ஒரு டீம் ஃபார்ம் ஆகிட்டாங்க. அப்புறம் 2-3 ப்ராஜெக்ட் ஓகே பண்ணியிருக்கோம். ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து கதை கேட்டு ஓகே பண்ணியிருக்கோம். அது கை வைக்கூடாது தான் இருந்தோம். பட் ஆனால் நம்மளோட தேடலே அது தானே. அதனால் வந்து சில பேர்லாம் வந்து கதை சொன்னாங்க. ஒரு சில டீம்லாம் வந்து டீமாக ஜாயின் பண்ணுறப்ப நல்லா இருக்குன்னு சொல்லி பக்காவாக மூவ் பண்ணி போயிட்டுருக்கோம். ரெண்டாவது ஒர்க்குமே சூப்பராக போயிட்டுருக்கு. இன்னும் நம்மளுக்கு என்னென்னா ஒரு கேமராமேன் மட்டும் ஃபிக்ஸாக செட் ஆகலை. அதை பார்த்துட்ருக்கோம். அதுவும் பக்காவாக செட் ஆகிட்டாங்க அப்படின்னா ஃப்ளோவாக போக ஆரம்பிச்சிடும். ரொம்ப பெரிய கேப்பு. ஸோ இந்த கேப்புக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது. மிஸ்கம்யூனிகேஷன், கன்ஃபியூஷன்ஸ், ப்ளஸ் டைட்டான ஒர்க்கு நிறைய இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த வாரங்களில் வந்து என்னென்ன நடந்ததுன்றதை மென்ஷன் பண்ணலாம், என்னென்ன ஒர்க்ஸ்லாம் போயிருக்குன்றதை மென்ஷன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி இருந்த நிறைய கிளைண்ட்ஸ்க்கு வந்து ஒர்க்ஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். லைக் வந்து நிறைய டீம் இருக்காங்க. ஸோ அதில் ஒரு டீமுக்கு வந்து எப்படின்னா, ஒரு மாதத்தில் ஒரு 8 வீடியோ கொடுக்கணும், ஒரு 10 ஷார்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு மாதம் 12 வேலையை ஒரு வாரத்தில் உட்காந்து பண்ணுற மாதிரி நான் ஒரு டைட் ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் நம்மளால் வந்து ஃபஸ்ட்டு அந்த 12th வீக் வீடியோ வந்து போட முடியல. அது இல்லாமல் எடிட்டிங் சைடில் எடிட்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம லாஸ்ட்டாகவே ஒரு சின்னதாக இன்டிமேட் பண்ணியிருப்போம், கொஞ்சம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா ஒர்க்ஸும் அப்படியே ஒரு விஷயம் கம்ப்ளீட் பண்ணாமல் குவிட் பண்ணிட்டாங்க. ஸோ இது அவங்க மேலே தப்பு சொல்ல முடியாது, அவங்களோட சுச்சுவேஷன். பட் நம்மளால் அதை டேக் ஓவர் பண்ணி மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா நான் அடுத்தடுத்த வீக்ஸில் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஷூட்கான கமிட்மெண்ட்டும் ப்ளஸ் அதர் ஒர்க்ஸ்க்கான கமிட்மெண்ட், என்னோட ஒரு பர்சனல் பிளான்ஸ்லாம் வச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு இது பிரேக் ஆகும்போது நான் இங்கே போகிறதான்னு போகும்போது ரெண்டுமே கொலாப்ஸ் ஆகி டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம் சொல்ல முடியாது. பட் அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் அடி வாங்கினது. அதுதான் வீடியோ போட முடியாதுக்கான முக்கியமான ரீசனும். அதுக்கு அடுத்த சில வாரங்கள் என்ன ஆகுதுன்னா, என் வேலையும் கரெக்டாக செய்ய முடியல, ஆஃபீஸ் வேலையும் கரெக்டாக செய்ய முடியல, கிளைண்ட்டையும் சரி கவனிக்க முடியாமல் அப்படி இப்படின்னு போகும்போது அப்போ தான் ஒரு இன்டர்வியூ பிளான் பண்ணி ஒரு எடிட்டர் ஹையர் பண்ணோம். ஸோ அவங்களும் ஒரு பக்கம் வந்துட்டு இருந்தாங்க. ஓகே, கரெக்டாக ஃப்ளோ போயிட்டுருக்கு. நம்ம வந்து 13வது வீடியோ இல்லை 14வது வீடியோ போட்டுலாம் நினைக்கும் போது தான் விக்கி ப்ரோ சொன்ன மாதிரி நம்ம டீம் 3ஆக இருந்த ஒருத்தர் வெளியே போக 2 பேராக மாறுது. ஸோ இது எங்களுக்கு வெளியே போகிறது வந்து லாஸாக ப்ராஃபிட்டாக அப்படி, அது நல்லதா கெட்டதான்னு கேட்கும்போது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. நல்லது என்ன அப்படின்னா, we don't depend on anyone. ஸோ அந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும், முக்கியமாக வெளியே போனவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அது இல்லாமல் நம்மளோட ஸ்ட்ரென்த்தை இன்னமும் டபுள் மடங்கு ஆக்குது. ஆனால் அந்த டபுள் மடங்கு ஆக்கிறப்ப வர ப்ரெஷர் இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிடுது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, எதுக்காக வெளியே போனாங்க, ஏன் வெளியே போனாங்க, என்ன பிரச்சனை, இதெல்லாம் வந்து கடைசியாக பார்ப்போம். விக்கி ப்ரோ சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பாசிட்டிவிட்டி, இந்த நடந்த விஷயங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வெளியே போனாங்கிறத பற்றி யோசிப்போம். இந்த விட்டு போன வாரங்களை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, 1 வீக் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு சின்ன ஷூட்டாக போயிருந்தோம்ல, ஒரு ஸ்கூலில் வந்து அப்ரோச் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு ஆனுவல் டே வந்து கவர் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. நம்ம வீடியோ கவர் அண்டு ஃபோட்டோ ஷூட் தான் போனது. அவங்க கடைசி நேரத்தில் வந்து வீடியோ வேணாப்போ ஃபோட்டோ மட்டும் போதும்னு சொல்லிட்டாங்க. அதுவே ரொம்ப இதுவாக இருந்தது, ஒரு ஃப்ரெஷ் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. ஒரு 6 மந்த் பேபி ஷூட் நம்ம எடுத்து ஆல்பம்லாம் பண்ணியிருப்போம், காமிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அவங்களோட ஃபீட்பேக்கும் கேட்டோம், சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சேம் அது மூலிமா வந்து ஒரு சில லீட்ஸ்லாம் வந்திருக்கு, அடுத்தடுத்த ஈவெண்ட்ஸில் புக் ஆகிருக்கு. அது வந்து நம்ம இப்போயே உடையக்கூடாது, கண்டிப்பாக நம்ம ஒர்க் பண்ணி அதை காட்டுறோம். இப்போ ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஒரு சில டிசைன்ஸ் மட்டும் பண்ணி கொடுத்ததை தாண்டி பிரிண்ட் அவுட்ஸ் மேலே கேட்டாங்க. அவங்க மேக் ஓவருக்கு வந்து லோகோ டிசைன் பண்ணி கொடுத்தோம். அவங்க மூலிமா வந்து அவங்க ஒர்க் பண்ணுற பியூட்டி சலூனில் வந்து இது மாதிரி டிசைன்லாம் பண்ணி ஒரு பேம்லெட் அடிச்சு தரணும்னு சொல்லி கேட்டாங்க. நம்மகிட்ட வந்து பேம்லெட் கேட்டாங்க, இது பிரிண்ட் அவுட் வேணும்னு சொல்லிட்டு. நம்ம வந்து இல்லைங்க நாங்கள் பிரிண்ட் அவுட்டில் அடிக்க மாட்டோங்கன்னு சொல்லாமல் அதையும் வாங்கி நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம இந்த ஒர்க்லாம் இல்லை, நம்மகிட்ட ஒர்க்குன்னு யார் வந்தாலுமே அந்த ஒர்க்கை வாங்கி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து புதுசாக இருக்குது, நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி பக்காவாக போயிட்டுருக்கு. உங்களுக்குமே வந்து எதாவது நீட் இருந்தால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். வந்து இந்த கிஃப்ட்டு இதெல்லாம் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நம்ம வந்து இந்த என்ன சொல்கிறது, ஃபோட்டோ ஷூட், வீடியோ ஷூட், அந்த மாதிரி எடிட்ஸாக போவோன்னு பார்த்தேன். இந்த நம்ம ஜான் அவரோட டைப்பில் வந்து நம்ம ஒரு சில கிஃப்ட்ஸ்லாம் பண்ண ஆரம்பித்தோம், ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் பண்ண ஆரம்பித்தோம். அதுங்களாம் பீக் அடிச்சு போயிட்டுருக்கு.
ஒரு மாதிரி என்னடா இதுன்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு சும்மா தெரிஞ்சவங்க மட்டும் பண்ணலான்ற மாதிரி எடுத்தது இதையே நம்ம தனியாக எடுத்து பண்ணலாங்கிற அளவுக்கு ஒரு நல்ல பீக் போயிட்டுருக்கு. உங்களையுமே யாருக்குன்னா வந்து ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் கிஃப்ட்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒன் கிளிக் நம்மளோட ஸ்டூடியோ வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஃபிலிமி பாய்ஸில் கூட நீங்கள் வந்து டிஎம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கீழே நம்பர் கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்பர் மென்ஷன் ஆகிருக்கும், அந்த நம்பர் கூட நீங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ இப்போ நம்ம பாசிட்டிவிட்டியாக பார்க்கும்போது கிளைண்ட்ஸ் கிட்ட வந்து நிறைய பேர் வந்து நம்ம கேமரா ஆக்சஸோட தான் நிறைய கிளைண்ட்ஸ் ஓகே பண்ணியிருந்தோம். ஸோ கேமரா ஆக்சஸ் வந்து கட் பண்ணிட்டா இந்த விஷயங்கள்லாம் வந்து இவங்களால வந்து கிளைண்ட்ஸ் மேனேஜ் பண்ண முடியாதுன்னு நினச்சிருப்பாங்களா என்னன்னு தெரியல. பட் வி டோன்ட் டிபெண்ட் ஆன் கேமரா, வி டிபெண்ட் ஆன் அவர் ஸ்கில். இப்போ வரைக்கும் இந்த விஷயம் இல்லை நாங்கள் நின்றுட்டோம், அந்த விஷயம் நாங்கள் இல்லை இதனால் எங்களால் பண்ண முடியல அப்படின்றத விட டைம் இல்லாமல் நிறைய விஷயங்கள் பண்ண முடியாமல் இருந்திருக்கு, மைண்ட் செட் இல்லாமல் சில விஷயங்கள் பண்ண முடியாமல் இருந்திருக்கு. சின்ன சின்ன ப்ராப்ளம்லாம் இருந்ததை தவிர ஒரு எலமெண்ட் இல்லை, ஒரு திங் இல்லை, இந்த பொருள் தான் அந்த வேலை நடந்திருக்கோம், இந்த பொருள் இல்லாமல் நம்ம பண்ணலையேன்னு இது வரைக்கும் இருந்ததே கிடையாது. ஸோ அந்த விஷயத்தை வந்து தெளிவாக மைண்டில் வச்சுக்கணும் எல்லாருமே. அது போக கிளைண்ட் ஹேண்டிலிங் அப்படின்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா, நான் லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி அந்த ஒரு வாரத்தில் உட்காந்து எல்லா வேலையும் செய்யும்போது எல்லாருக்கும் பதில் சொல்ல அது ஒரு டைம் எடுத்துக்குது. சில கிளைண்ட் புரிஞ்சுக்கிட்டாங்க, சில கிளைண்ட்ஸ் புரிஞ்சிக்கல, சிலர் வெளியவும் போயிட்டாங்க ஆஃப்டர் தட் இன்சிடென்ட். அது எங்கள் மேலே மைனஸா இல்லை அவங்களோட மைனஸான்னு நம்மளால் சொல்ல முடியல. ஸோ அது போக அடுத்த விஷயங்கள் என்னென்னு பார்த்தோன்னா, நான் சொன்ன மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ். நம்ம ரோமியோன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்து எடிட்டிங் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி ரஃப் கட் வெளியே பண்ணியிருந்தாங்க, ஃபைனல் டிராஃப்ட் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் அதே படத்துக்கு டைட்டில் டிசைனும் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கான விஷுவல்ஸ் படம் ரிலீஸ் ஆகும்போது கிரெடிட்ஸ் வரும், நான் அதிலேருந்து ஷேர் பண்ணி கொடுக்குறேன். அதே மாதிரி அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ண டேரக்டரோட ஓன் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்காக பேம்ப்ளெட்ஸ் அண்ட் பேனர்ஸ்க்கான ஒரு ஆர்டர் ஒன்று எடுத்திருந்தோம். அந்த வேலைகளும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருந்த கிளைண்ட் ஒருத்தவங்க, ஸோ நம்ம மார்க்கெட்டிங் மீடியமில் இருந்த கிளைண்ட் தான். ஸோ அவங்களால நம்ம கூட திரும்ப கோப்பப் பண்ண முடியல. ஸோ அது அவங்களோட ஃபினான்ஷியல் இஷ்யூவா இல்லை கம்யூனிகேஷன் இஷ்யூவான்னு தெரியல. ஸோ அவங்களுமே சில ரீசன்ஸ்க்காக ஆஃபீஸ் கொஞ்சம் மாற்றி திரும்ப ரீபில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மேனரில் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கோம் அந்த கிளைண்ட்டை. அது இல்லாமல் இன்னொரு சைடு பார்த்தோன்னா, அதே இதுக்கு முன்னாடி சொன்ன ஷார்ட் ஃபிலிமில் இருக்கிற அவங்க ஒரு அகாடமியில் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அந்த அகாடமியில் இருக்கிற இன்னொரு டீம், அவரோட நேம் வந்து பவித் சொல்லிட்டு, அவருமே ஃபஸ்ட் டெபிட் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறாரு. ஸோ அவரோட ப்ராஜெக்ட்டுக்குமே எடிட்டிங் நம்மகிட்ட பேசியிருக்காங்க, நம்ம தான் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதுவும் நல்லபடியாக நடக்கும். அது முடியும் போதும் அதுக்கான விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணுறோம். அப்புறம் வந்து நம்ம ஆஃபீஸ் வந்து ஆரம்பித்து 100வது நாள் கடந்து போனோம். அது ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்னே சொல்லலாம். ரொம்ப பெருசாக பிளான் பண்ணேன். ஒரு சில தவிர்க்க முடியாத சூழல்னால வந்து ரொம்ப ஒரு சிம்பிளாக முடிச்சு விட்டோம். ஏன்னா சரி வேணாம், அது வந்து நம்ம ரொம்ப செலிப்ரேட் பண்ணால் ஒரு சிலருக்கு வந்து ஒரு மாதிரி புகையுதோ அப்படிங்கிறனால வந்து நாங்கள் சிம்பிளாக முடிச்சு விட்டோம். ஏன்னா ஐப்பத்தாங்கலில் வந்து ஒரு ஸ்டூடியோ வந்து நம்மளோட டைப் ஆயிருக்காங்க. ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கு வந்து நான் பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். நம்ம சைடில் வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கு ரெடி பண்ணணும்னு பிளான் பண்ணோம். பட் ஆனால் சொன்ன மாதிரி தான் இங்கே வந்து சரியான சப்போர்ட் கிடைக்கிறதுனால வந்து அந்த ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து பெருசாக மேக் பண்ண முடியல. ஆனால் நம்மளுக்கு வந்து சண்மதிங்கிற நம்ம ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா ஐப்பத்தாங்கலில் ஒரு ஸ்டூடியோ வச்சுருக்காங்க. அந்த ஸ்டூடியோ வந்து பேசி நம்ம டைப் ஆகிட்டாங்க. அங்கே வந்து ஒரு நெக்ஸ்ட் வீக்கில் அடுத்த வாரம் வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ் போக போகிறோம், மாடல் ஃபோட்டோ ஷூட்ஸ் தான் போக போகிறோம். அதே வந்து அடுத்த வாரம் நான் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது எப்படி போகுதுங்கிறத சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் சேனலில் வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்லி சேனலுக்குள்ளே சில இதெல்லாம் பிளான் பண்ணியிருந்தோம்ல. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம குக்கிங் வீடியோ, அப்புறம் மேஜிக் வீடியோ, அப்புறம் வந்துட்டு இப்போ ஐபிஎல் ஆனதுக்கப்புறம் வந்து ஐபிஎல்லாம் லைவ் ரிவ்யூ எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் மூவி ரிவ்யூலாம் பக்காவாக பேக் டு த ஃபார்ம் வந்துட்டோம். பக்காவாக போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் வந்து சேனலை வந்து ரெகுலராக வாரத்தில் ஒரு மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டேன்ற மாதிரி ஒரு 5 வீடியோ போடணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். பக்காவாக பண்ணுவோம். தென் உங்களுக்கும் எதனா ஒரு சில சஜஷன் இந்த இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம், இதெல்லாம் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்குள்ளே எதனா ஒரு ஒப்பீனியன்ஸ், எதனா ஒரு ஐடியாஸ் இருந்ததுனா கூட நீங்கள் அதை நம்ம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதையுமே நாங்கள் வந்து இது பண்ணுறோம். ரெண்டாவது, உங்களில் யாருக்குன்னா வந்து எங்களை மாதிரியே ஒரு வைப்பில் ஃபீல்டில் இருந்தீங்க, ஒரு டீமோடு சேர்ந்து ஒர்க் பண்ணணும், டீமாக ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருந்தால் மட்டும் நம்மளை அப்ரோச் பண்ணுங்கள். டீமாக சேர்ந்து சேர்ந்து நமக்குள்ளே ஒரு கனெக்ட் ஆச்சு அப்படின்னா ட்ராவல் பண்ணலாம். ரெண்டாவது, நம்ம வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸுமே கம்மிட் ஆகிருக்கும், கண்டென்ட் வீடியோமே கம்மிட் ஆகிருக்கும். நிறைய பேர் வந்து கதை சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து புதுசாக இருக்குது. இதெல்லாம் வந்து எதனாலனா எங்கள் ஆஃபீஸ்னு ஒன்று போட்டு அடுத்த கட்டத்துக்கு போனதுக்கப்புறம் தான் இதுவாச்சு. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக இப்போ நானும் அருண் தாண்டி எங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் எங்களை வந்து மோட்டிவேட் பண்ணி ஒரு பூஸ்ட் பண்ணி நிறைய இடத்துல நாங்கள் விழுறப்பெல்லாம் எங்கள் கை தூக்கி விட்டுட்ருக்கீங்க. எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ மூலிமா நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நம்ம சைடில் வந்து நிறைய ஐடியாஸ் எல்லாம் இருக்குது. நம்ம சில விஷயம்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். பட் அந்த ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் மட்டும் இல்லை. உங்கள் சைடில் யாருன்னா சப்போர்ட் பண்ண ரெடியாக இருந்தாலும், சப்போர்ட் பண்ணுறவங்க யாருன்னா இருந்தாலும் நீங்கள் நம்மளுக்கு ரெஃபர் பண்ணாலும் பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த கிளைண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக மேனேஜ் பண்ண முடிஞ்சதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இப்போ இந்த 3 பேரில் இருக்கிற ஒரு பிரேக்கிங், ஒருத்தர் வெளியே போகிறாங்கன்றப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ராஃபிட்டாக லாஸான்னு பார்க்கும்போது ப்ராஃபிட்டும் இருக்குது, லாஸும் இருக்குது. ஸோ லாஸ்ன்ற வகையில் என்னென்னா,
மூணு இடத்துல இருந்தாகணும் அப்படின்ற இடத்துல 3 இடம் இருக்கிறது அங்கேயே தான் இருக்குது, 3 வேலைகள் இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் 2 பேர் தான் நிற்கணுன்றப்ப டைம் மேனேஜ் பண்ண முடியாமல் ஒரு சில கிளைண்ட்ஸ்க்கான கொடுத்த கமிட்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணாமல் போயிடுச்சு. அதை நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். பட் அதை நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த வகையில் நாங்கள் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம், விக்கி ப்ரோ நம்ம வந்து ஜனவரி 3rd வீக் ஆர் 4th வீக் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பாரு, நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கோம், கேமரா ஹேண்டலிங் பண்ணிட்டு இருக்காங்க, நான் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி மேக்கிங்கோட போட்டிருப்போம். ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம் இன்ன வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண முடியாமலே இருக்குது. அது வந்து பிளாக் மார்க்கா இல்லை ரிமார்க்ஸான்னு தெரியல. பட் ஆனால் அந்த டீம் வந்து ஏதோ ஒரு பாயிண்டில் எங்களை நம்பிட்டாங்க, ஓகே இவங்க முடிச்சு கொடுத்துறாங்க நம்பிட்டாங்க. ஸோ அந்த வேலைகளை வந்து அப்படியே நிற்கிது. இப்போ அந்த பர்சனுக்கு எங்களால் பதில் சொல்ல முடியல. ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு மாதிரி அவங்களுக்கு என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், அடுத்து பண்ணலான்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. அதே மாதிரி ஒரு சில கிளைண்ட்ஸ் வந்து அவங்க எடுத்த கிளைண்ட்ஸ் இருக்காங்க, லைக் அவங்கன்னு சொல்ல முடியாது, நம்ம எடுத்த கிளைண்ட்டுன்னு சொல்லலாம். பட் அது அவங்க பாயிண்டில் அது அவங்க எடுத்த கிளைண்ட்டு. அந்த கிளைண்ட்டுக்கு இருக்கிற நம்ம பண்ணி கொடுத்த ஒர்க்ஸ் ப்ளஸ் நம்ம என்னென்ன பண்ணியிருப்போம்னு சொல்லி எல்லா வீடியோலையுமே சொல்லியிருக்கோம். நீங்கள் அதை புரட்டி பார்த்தாலே தெரியும். ஈவன் அவரோட டாப் 2 வரைக்குமே வச்சுப்போமே, அந்த கிளைண்ட்டுக்கு தேவையான அட்வர்டைஸிங் போது கொண்டு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ சொல்லி காமிக்கிற வீடியோ கிடையாது. பட் என்னென்னா அந்த கிளைண்ட்ஸுக்கு நம்ம எந்த அளவுக்கு ப்ளச் கொடுத்தோமோ, அவரோட கிளைண்ட்ஸுக்கு கொடுத்தோமோ அதே மாதிரி தான் நம்ம கிளைண்ட்ஸுக்கு அவரும் கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியல. ஸோ அதனால் ஒரு 3 வாரம் சொல்லலாம். 3 வாரம் கடந்த ஒரு 3 வாரமாக நான் பயங்கரமான ரெஸ்ட்டுக்கு போயிட்டேன். ரெஸ்ட் இன் பீஸ் மாதிரி அப்படியே அப்ஸ்கண்ட் ஆகிட்டேன். ஏன்னா ஒரு பிளாங்க் மைண்டில் எதுவுமே யோசிக்க முடியல. இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, இது வச்சு அவங்க கேட்பாங்களே, அவங்க போனால் இவங்க கேட்பாங்களே, இதெல்லாம் பண்ணால் கூட எடிட்டிங் உட்காரணும், எடிட்டிங் உட்காந்தா தலைவலிக்குது, எடிட்டரும் இல்லை, எடிட்டர் வராங்க போகிறாங்க, எங்கே பிரச்சனை ஏது பிரச்சனை. ஸோ இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு கேப் தேவைப்பட்டுச்சு. அந்த கேப் எடுத்துகிட்டு பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு இந்த வீக்லி வீடியோ கூட கொஞ்சம் தள்ளி போட்டு பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் ஆரம்பிக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக பக்கவாக ஆரம்பிக்கணுன்ற ஒரு பாயிண்ட்டு தான். ஈவன் இந்த செட்டப்பும் உங்களுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டீங்க. நம்மளோட ஆஃபீஸை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு மூலையிலேருந்து எடுத்து போட்டிருப்போம். இந்த மூலை புது மூலை, இந்த மூலை கொஞ்சம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும்னு நம்புகிறோம். ஸோ இந்த பிளான் படி என்னென்னா நிறைய சிக்கல்கள் இருந்தாலும் பாசிட்டிவிட்டிஸ்குள்ளே வருவோம். இப்போ எனக்கு கேமரா ஹேண்டில் பண்ண தெரியுமான்னு கேட்டால் என்கிட்ட ஒரு கேமரா வந்து வரைக்கும் எனக்கு தெரியாது. அவர் எப்போ வெளியே போகிற ஆரம்பிச்சார் அப்போ தான் அதை கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி தான் எல்லா விஷயமும், எடிட்டிங்லேருந்து டேரக்ஷன்லேருந்து ரைட்டிங்லேருந்து எல்லாமே. ஸோ அப்போ இங்கேருந்து ஒருத்தர் வெளியே போகிறாரு அப்படின்றப்ப அது எனக்கு பெரிய வகையில் லேர்னிங்காகவும் இருக்கும். பட் அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும். ஸோ அந்த பாயிண்டில் இது ஒரு பெரிய புது ஸ்டார்ட் அப். இன்னொன்று கமிட்மெண்ட். இது வரைக்கும் என்னோட டார்கெட் வந்து 100 மீட்டர் தான் இருந்தது. இப்போ எனக்கு அது 300 மீட்டராக மாறுது. ஸோ அப்போ என்னோட வேகமும் அதிகரிக்குது, என்னோட மோட்டிவும் கொஞ்சம் பெருசாக மாறுது. இது மூலமாக நான் 100 to 200 வரைக்குமாச்சு மினிமம் ரீச் ஆவேன் அப்படின்னு நம்புகிறேன். பட் அதுக்கான ப்ராக்டிஸ் செஷன் தான் ஓடிட்டுருக்கு. இதெல்லாம் தாண்டி நம்ம ஆஃபீஸை வந்து 100th டே செலிப்ரேஷன் பயங்கரமாக பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் போச்சு நியர்லி ஒரு 5th வீக் வீடியோவில். இதை பிளான் பண்ணும்போது ஏன் 5th வீக் வீடியோனா அப்போ தான் 3 பேரும் ஒரே இடத்துல இருந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு 3 வாரம் வந்து 3 பேரும் இல்லை. ஸோ அந்த 5th வீக் வீடியோவில் வந்து பண்ணலாமா வேணாமா டாக் போகும்போது பார்க்கலாம், அந்த டைம் நம்ம என்னவா இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணோம். பட் ஆனால் அந்த ஸ்டேஜில் நியர்லி ஒரு பயங்கரமான இன்கம் சோர்ஸ்லாம் டெவலப் பண்ணிட்டோம். பட் ஆனால் கோஆர்டினேஷன் மிஸ் ஆகுது. நம்ம பெருசாக பண்ணால் அவங்க யோசிப்பாங்களே, இவங்களை இங்கே கூப்பிட்டுருக்கணுமே. ஏன்னா எந்தளவுக்கு பழி சொல்கிறோமோ அந்தளவுக்கு பண்ண ஒர்க்லேயும் பங்கு இருக்குது. அப்போ கூப்பிடவும் முடியாது, கரெக்டாகவும் பண்ண முடியாதுன்றப்ப ஓகே சிம்பிளாக பண்ணிக்கலாம், நீட்டாக பண்ணிக்கலாம். ஒரு சிம்பிளாக ஒரு கேக் வெட்டிட்டு டீமுக்குள்ளே யாராக இருக்காங்க எல்லாருமே கூப்பிட முடிஞ்சவங்கள கூப்பிட்டுட்டு கூப்பிட முடியாதவங்கள கூப்பிடாமல் இருந்துட்டு சிம்பிளாக பண்ணோம். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த 100th டே வீடியோவோட அடுத்த ஜூன் மந்த்துக்குள்ளே ஆஃபீஸை வந்து ஒன்று ரீஃபார்ம் பண்ணணும், இல்லை லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கான ஸ்டெப்ஸ் டுவர்ட்ஸும் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். பிகாஸ் இங்கே இருக்கிற எல்லா இடத்தையுமே நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோமா கிடையாது, எல்லாமே நமக்கு எதுவும் அமைஞ்சிருச்சா கிடையாது. இது ஆஃபீஸ் நேரில் வந்தவங்களுக்கு தெரியும். இங்கே நிறைய பிரச்சனைகளும் இருக்குது, நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது. ஸோ இந்த நல்ல விஷயங்களை மட்டும் டேக் ஓவர் பண்ணி போயிட்டு இருந்தோம். ஸோ மாற்றுறதுக்கான சில விஷயங்களும் அமைஞ்சிருக்கு, அதுக்கேற்ற மாதிரி மாற்றுற பிளானும் இருக்குது. ஸோ இதை விட ஒரு நல்ல செட்டப்பில் சூப்பரான ஒரு பிளானில் அடுத்த ஆஃபீஸ் பார்த்து நோக்கி போயிட்டுருக்கோம். முக்கியமாக இந்த ஆஃபீஸ் வீடியோ நாங்கள் எதுக்காக பேசுகிறோம் அப்படின்னா, நாங்கள் ஒரு டீமாக ஆயிருக்கோம், நாங்கள் என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ணிகிட்ருக்கோம், எப்படி போவோங்கிறத வந்து சொல்கிறதுக்காக தான் ஆரம்பிச்சது. அதனால் கண்டிப்பாக ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து இங்கே உடச்சி தான் ஆகணும். அந்த வகையில் நாங்கள் ஒரு 3 பேராக சேர்ந்து ஆரம்பித்த இந்த ஆஃபீஸ் இப்போ வந்து ஒரு 2 பேராக மாறி இருக்குது. நம்ம கூட இருந்த ஒருத்தர் வந்து இங்கே ஒரு சில விஷயங்கள் அவருக்கு வந்து ஒத்து போகாதனால வெளியே போயிட்டார். அதை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் தெரிவிக்க வேண்டியது என்னோட கடமை அப்படிங்கிறனால தெரிவிக்கிறோம். சேம் ஒரு 3 பிராண்டாக வந்தோம். இப்போ அதில் ஒரு பிராண்ட் வெளியே போயிட்டாங்க. கேமரா டிபார்ட்மெண்ட் நம்மகிட்ட இல்லை. அதனால தான் வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ரெண்டாவது இந்த ஆஃபீஸ் வீடியோ போடுறதே ஒரு பஞ்சாயத்து அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்து தான் போயிருந்தது. அதனால தான் வந்து நடுவில் சில வீடியோங்கள்லாம் நம்ம டிலே பண்ணி போயிருந்தோம். பட் இருந்தாலும் என்ன ஒரு சிக்கல்கள் வந்தாலும் தளங்களுக்கு வந்தாலும் நம்ம
முன் வைத்த காலை பின் வைக்க மாட்டோன்ற மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நம்ம மூச்சு பிடிச்சி ஓடிட்டு இருந்தோம். இப்பயும் ஓடிட்டு தான் இருக்கோம். பக்காவாக செட் பண்ணி பக்காவாக போயிட்டுருக்கு. சொன்ன மாதிரி தான் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறவே எல்லாருமே ஒரு மைண்ட் செட்டில் தான், யார் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம ஓடணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மைண்ட் செட்டில் வந்தோம். அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. சப்போஸ் இங்கே நான் இல்லைனா கூட அருண் அதை டேக் ஓவர் பண்ணி எடுத்துன்னு போவார். சப்போஸ் அருணால் வர முடியலனா கூட நான் டேக் ஓவர் பண்ணி எடுத்துன்னு போவோங்கிற அந்த ஒரு கிளாரிட்டி எங்களுக்குள்ளே இருக்குது. அந்த கிளாரிட்டி எங்கள் கூட இருந்த ஒருத்தருக்கு இல்லை. அதனால் ஒரு இதுவாகிடுச்சு. என்ன இப்போ போயிருக்கிறத கொஞ்சம் முன்னாடியே ப்ரீ பிளான்டாக சொல்லியிருந்தாருன்னா எங்களுக்கு ஒரு மாதம் சேவாக இருந்திருக்கும். அது ஒரு சில வருத்தம் தான். பட்டு அதுதான். ரெண்டாவது, எனக்கு ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சேனல் ஆரம்பிக்கிறப்ப பார்த்திங்கன்னா சேம் இதே மாதிரி ஒரு 3 பேரை சேர்ந்து ஆரம்பித்தோம். அதில் வந்து ஒன்னொருத்தருக்கு வந்து சில கருத்து வேறுபாடு, கூட அவங்களும் ஒன்றொருத்தவங்களும் போகிறப்ப என்னென்னா ஒரு மெச்சூர்டாக நடந்துக்கிட்டாங்க அவங்க. என்னென்னா சேனலுக்கு ஒரு சில ஒரு 3 பேரில் வந்து 2 பேர் வந்து இன்வெஸ்டராக இருந்தாங்க. நான் மட்டும் தான் வந்து ஒர்க்கிங் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுற ஒர்க்கிங் பார்ட்னராக இருந்தேன். அவங்க நிறைய காசு இன்வெஸ்ட் பண்ணாங்க. போகிறப்ப வந்து இந்த காசு போட்ட காசை எங்கே எனக்கு கொடு அப்படின்லாம் கேட்கல. நம்மளாம் சேர்ந்து ஆரம்பித்தோம். இப்போ எங்களால் ட்ராவல் பண்ண முடியல, நீ எடுத்து போகிறேன்ற, அதனால் நீ எடுத்துகிட்டு போப்பான், நல்லா போன சந்தோஷம் அப்படின்னு சொல்லி விலைக்கு போனாங்களே தவிர்த்து ஒரு மாதிரியான ஒரு முரண்பாடாக பண்ணலை. இங்கே நம்ம கூட இருந்தவர் முரண்பாடாக பண்ணிட்டாருங்கிறத ஒரு மன வருத்தம். அதை வந்து சொல்லி ஆகணும். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து உங்கள் வருத்தமாக இருந்தால் நான் ஒன்றும் பண்ண முடியாது, மன்னிச்சுக்கோங்க. அதனால் ப்ராப்பராக போயிட்டுருக்கு. அவ்வளோதான். இது முடிச்சுப்போம். ஸோ இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தலைவனோட ஒரு சிம்பிளான ஒரு டைலாக் தான். ஃபஸ்ட்டு ஒரு கார் வந்து வேகமாக ரேஸ் ட்ராக்ல ஓடிட்டே இருக்காது. தொடர்ந்து ஓட்டிகிட்டே இருக்க முடியாது வண்டியை. நடுவில் ஒரு சின்ன ஸ்டாப் எடுக்கணும். அது நிறுத்தினாதான் திருப்பி ஃபியூயலை ஏற்றணும், தேஞ்சு போகிற டயரை மாற்றணும், திருப்பி நம்மளை ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் வண்டி உள்ளே வந்ததுன்னு வச்சுக்கோங்க. டயரை மாற்றணும், அப்புறமா வேக எடுக்கணும்னு இல்லையா. ஸோ அந்த மாதிரி இது ஒரு டைம் லேப்ஸாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு 100th டேக்கு கொஞ்சம் முன்னாடியே இந்த டைம் லேப்ஸ் ஆகிடுச்சு. இதை ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 days பிஃபோர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நிறைய மிஸ்டேக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். சில மிஸ்டேக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல, ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த மிஸ்டேக்ஸ், அதாவது மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாற்றிட்டா மேபி இதை விட இன்னும் கொஞ்சம் க்ரோத் இருக்கலாம் அப்படின்னு நம்புகிறோம். அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டே டியூன், பி ஃபாலோ. உங்கள் சைடில் ஏதாவது ஐடியாஸ் இருந்தால், நீங்கள் இதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இல்லை எங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் மென்ஷன் இன் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கீழே நம்பர்ஸ் இருக்குது, பர்சனலாக மெசேஜ் பண்ணலாம், கமெண்ட்டில் போட யோசிச்சிங்கன்னா.